நெல் ஆண்டவரே அப்பா, இந்த காலவேளை ஆண்டவரேப்பா, இந்த 7வது மாதத்தின் ஆண்டவரே ஆராதனையாப்பா நீ ஆசீர்வதிக்க முடியாப்பா. நோக்கி காத்துக்கிறோம் கர்த்தாவே. அனுதினமே என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறபடியா ஆண்டவர், எங்கள் இருதயம் உண்மை நம்பியிருக்கபடியா, எங்கள் ஆத்மா வெறுமையாக்காதபடியா, என் கண்கள் உடைய அதிசயங்களை காண தேவரீர் என் கிருபை செய்ய முடியாது சொல்றோம். இம்மட்டுமா என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் பண்ணி பாராதபடி விளையாடப்பட்ட இறக்கத்தினால் ஆண்டவர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற நன்மைக்காய் அப்பாவுக்கு கொடானபடி சோத்திரம் ஏழுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனுடைய கருத்துல ஒப்புகிறோம். செய்தி கொடுக்கிற தாசனை நீர் மறைத்தாண்டவர், வார்த்தை வெளிப்படும்படியாக சொல்றோம். தேவனுக்கு செய்ய நினைத்தது தடைபடாதான். சூரியன் அஸ்தமித்தாலும் சந்திரன் மறைந்தாலும் தேவன் உங்கள் மேல் நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போனதான். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்திலான பலனை நான் தருவேன் சொன்னது. அப்பா, இந்த காலங்களில் நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் இருக்கப்படியாது. நீ சொல்ற எல்லா கவலையோட பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் புலம்புல ஆழ்ந்த கழிப்பாக மாறுபட முடியாது. உடைய கிரியைகளுடைய சமூகத்தில் விவரிக்க தேவரே நீர் எங்களை வாழாக்காமல் தலையாக்க முடியாது சொல்றோம். ஆண்டவரே, ஏற்ற சமயத்தில் நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு உடைய வந்த கைகள் அடங்கியிருந்து இன்னும் அநேக நன்மைகளை எங்கள் கண்கள் காண திரும்பி செய்ய முடியாது சொல்றோம். வந்த மக்கள் தேவையை சந்திக்க முடியாது சொல்றோம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நீர் எங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது. வந்த மக்கள் வெறுமையாய் போகாத முடியாது. பரிபூர்ண சந்தோஷத்தில் நித்திய பேரின்பத்தையும் பெற்றாண்டவர் சமாதானமாய் கடந்து போக நீ திரும்பி செய்ய முடியாது சொல்றோம். ஆண்டவரே, இருக்கிற எல்லா சங்கீதங்கள், ஆராதனைகள், துதி பாடல்கள், ஆண்டவரே சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியாது. அப்பா, நாங்கள் யாவரும் உண்மையை எடுத்து உங்களுடைய பாதுகாப்பை தாழ்த்தி கர்த்தர் எங்களுக்கு நல்லது செய்வார், என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசம் துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தாழ்மையான ஜெபத்தை உடைய பாதபடியில் வைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நெல்லாண்டவர் இயேசுவின் ஜெயம், இயேசுவின் ஜெயம், இயேசுவின் ஜெயம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமா
இயேசு நாமத்திலே சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிலே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிலே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை காக்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை காக்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை காக்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை காக்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்பா, நாங்க உடைக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தாவே, சோர்ந்து போன நேரத்தில் அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் பலவீனமாய் இருக்கும்போது ராஜா, உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாட்சி மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உண்டு. நாங்க சோர்ந்து போகும் போதும், நாங்க உடைக்கப்படும் போதும், நாங்க பலவீனமாய் இருக்கும் போதும் நம்மை காப்பாற்றி இந்த நிமிடம் வரை ஜீவனை கொடுத்து அவரை துதிக்கும்படியாக ஒரு நேரத்தை கொடுத்தது நம்முடைய தேவன். அப்பா, நீங்கள் எங்களை காக்கிற தேவன் அப்பா, எங்களை காக்கிற தேவன் அப்பா. உங்களுடைய கிருபை மாத்திரமே எங்களை தாங்குகிறது ராஜா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது ராஜா, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கியதற்காக நன்றி அப்பா. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து நிற்க கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, கண்ணீரில் கொள்ளாமல் காக்கும் கிருபை, வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து நிற்க கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, கண்ணீரில் கொள்ளாமல் காக்கும் கிருபை, கிருபை என்னை காக்கிறதே, கிருபை என்னை நடத்துகிறதே,
உன்னோடு இருப்பேன். அவைகள் உன் மீது புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அப்பா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் அப்பா. நாங்கள் மூழ்காமல், நாங்கள் வேகாமல் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக மீண்டுமாய் நன்றி அப்பா. எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், விளைவினங்களிலிருந்தும், பொருளாதார பிரச்சனைகளிலிருந்தும் நீர் எங்களை மாற்றியதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தாவே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தாவே, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் நீர் எங்களை ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தாரும் அப்பா. மகனை மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரப்போவதற்காக நன்றி அப்பா. மகனின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். மகனை மட்டுமாக எடுத்து நீர் உபயோகப்படுத்த வருகிறதற்காக ராஜா கோடி நன்றி தகப்பனே. ஆராதனையை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் பெறப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் வார்த்தைகளை கடந்து செல்வோம். கண்களை மூடி தெய்வத்தை வைப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம். உன் சமூகத்தில் வந்து இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான தயவு கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. இப்பொழுதும் உங்க வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிரயோஜனமாக மாற்றுங்க. இயேசுவுக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மாதம் திருச்சபை கொடுத்த வாக்குத்தத்த வசனம் விதமாய் சொல்கிறது, உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்றார் சொல்லிட்டு கேட்டோம். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுத்தோம். மீண்டும் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு வாசத்துக்குள்ள நான் கலந்துறேன். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணுமா அதே அதிகாரத்துல 3ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. நம்பர் ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். இரண்டாவது என்ன செய்யணும்? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மீண்டு கொள்ள வேண்டும். மூன்றாவது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். 4ஆம் வசனம் சொல்றது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நான்காவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கணும். ஐந்தாவது என்ன சொல்றது? அவர் மேல் நம்பிக்கையார், அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லிட்டு தேவன் இந்த மாதம் துவக்கத்துக்கு தேவன் கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவர் கிட்ட வழியை ஒப்பு வச்சுட்டா கர்த்தர் எப்படி நடத்துவார் என்பதை கடந்த நாட்களில் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எப்படி நடத்துறாரா வேதம் அழகா சொல்லுகிறது. ஏற்கனவே நான் வாசிச்சதால் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் சொன்னேன் நான் உங்களோடு. கர்த்தர் நித்தமும் நடத்துறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நித்தமும் நடத்துறார் சொல்லி கற்றுக்கொள்றோம். இரண்டாவது அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுச்சு. என்ன சொல்லுதுன்னா வந்து மெதுவாக நடத்துறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் முன்னாடி சொல்லிடுறேன், திருப்பி 6வது போவோம். ஹல்லேலூயா. எப்படி ஃபர்ஸ்ட் நடத்துறாரு? நித்தமும் நடத்துறாரு. இரண்டாவது மெதுவாய் நடத்துறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிச்சோம் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசித்தபடி என்ன பண்ற? இஸ்ரவேலின் நடக்க வேண்டிய வழியில, ஹல்லேலூயா, நாம் எப்படி நடக்கணுமோ அந்த வழியில ஆண்டவர் நடத்தினார் சொல்லி கற்றுக்கொண்டோம். எப்படி நடக்கணும்? எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் கற்றுக் கொடுத்திருக்கார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் நம்முடைய வாழ்க்கையில அழகாக நான் என்னென்ன காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் அழகாக நடத்துறார். நடத்தும் போது என்ன நடக்குமா? தேவன் விடுதலை வாஞ்சி கேட்டு அப்படியே தேவன் செய்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம், மரண பரியந்தம் நடத்துறார். இதுவரைக்கும் நடத்துறாரா? மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதாவது சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இதோ என்றென்றைக்கும் சதா காலம் தேவன் அவர் நம்
என்ன பண்றாரா? மரண பரியந்தம், till the end of death. இந்த உலகத்துல கடைசி மூச்சு போற வரைக்கும் ஆண்டவர் நம்ம நடத்துறான்னு பார்த்தோம். லாஸ்ட் வீக்ல நம்மளோட பேசின வார்த்தை கடைசி பகுதி என்ன சொல்றதுன்னா, இது சத்தியத்திலே நடத்துறார். ஹல்லேலூயா. சத்தியத்துல எது உண்மையோ எது நியாயமோ அந்த சத்தியத்தை தேவன் நடத்துறான்னு சொல்லிட்டு யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சோம். ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் நம்ம அழகாக ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலே தேவன் நடத்துறான்னு சொல்லிட்டு ஒரு 5 குறிப்பை கடந்த நாட்கள் உங்களோட பேசுறேன். ஹல்லேலூயா. என் வழி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தனா ஆண்டவர் எப்படி நடத்துறாரா? முதலாவது நித்தம் நடத்துறாரு, மெதுவா நடத்துறாரு, அப்புறம் நடக்க வேண்டிய வழி ஆண்டவர் நடத்துறாரு, அப்புறம் மரண பரியந்தம் நடத்துறாரு, சத்தியத்தை நடத்துறாரு. ஹல்லேலூயா. இந்த 5 குறிப்பு கடந்த நாட்கள் கூட பேசினேன். இப்பொழுது அதோட தொடர்ச்சி. ஹல்லேலூயா. தொடர்ச்சி பார்க்கணும்ல. வேதனை ஆராய்ச்சி செய்யும் போது முன்னாடி சொல்லுவாங்க, தினகரன் எடுத்தா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாரு, ரொம்ப கிறிஸ்பியா குடிச்சிடுவாரு. 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான். ஆனா அந்த 15-20 நிமிஷத்தை இப்ப 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலாக்கி கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் வந்து இந்த வருடத்துல ஆண்டோட வாக்குத்தத்தமே அதுதான். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? சௌக்கியம் ஆரோக்கியம் வரம் பண்ணி என்ன பண்றாரா? குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினான்னு சொல்றார். ஹல்லேலூயா. சமாதானத்தை சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தான்னு பார்க்கும் பொழுது சத்தியத்தை தேவன் இப்படி வெளிப்படுத்துகிறார். சத்தியத்துக்குள்ள தேடி தேடி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இன்னும் பல அதிசயமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 6வது குறிப்பாக கர்த்தர் நம்ம எப்படி நடத்துறார்? ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் 6வது எப்படி நடத்துறாரா? வேதத்தில் வாசிங்கள் சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஹல்லேலூயா. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். ஹல்லேலூயா. 6வது தேவன் எப்படி நடத்துறாருன்னா நியாயத்தில். ஹல்லேலூயா. நியாயம் என்னங்க? எது நியாயம், எது அநியாயம் இல்லாதவர்களுக்கு அதெல்லாம் நியாயம். எது சரி, எதுங்க சரி சொல்லுங்க. எது நியாயமா இருக்கோ அதுதான் சரி. பக்கத்துல வந்துட்டு இருக்கோமே, ரைட்? எது தேவன் அழகா சொல்றாரு, எப்படி நடத்துறாரா? நியாயத்திலே நடத்துறார். ஹல்லேலூயா. நியாயத்துல நடத்துறாருன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை நான் நியாயமா செஞ்சேன்னா தேவன் நியாயமா நடத்துறாரு. நான் செய்கிற வேலையில ஹல்லேலூயா நான் ரொம்ப எனக்கு லாபம் அதிகமா வேணாங்க, எனக்கு கம்மியான லாபம் இருந்தாலும் போதும், ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே இது நான் நியாயமா நடக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வழி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் நம்ம நியாயமா நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செய்கிற வேலையிலே அழகாக ஒரு சில காரியம் யோசிச்சு பாருங்க. 10 ரூபாய் பொருளை கடையில போய் வாங்கினா 10 ரூபாய், இங்க வந்து அண்ணாச்சி கடையில வாங்கினா 5 ரூபாய், 50% அடிஷனல் இருக்கிறாரு. நீ அப்படி நடந்தா ஆண்டவர் நியாயத்தில் நடக்க மாட்டேன். அவர் நடத்தும்போது என்ன தெரியுமா, உள்ள ஒரே குத்தலா இருக்கும். என்ன குத்தம்? எப்போ எவன் வந்து திருட்டு போவானோ, எப்போ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ சொல்லிட்டு யோசித்து கலங்க. நீ நியாயமாக நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நியாயமா நடத்துவாரு. அப்பொழுது ஜனங்கள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவுள். ஹல்லேலூயா. எங்க அநியாயம் நடக்குதோ அங்க நிம்மதி இருக்காது. எங்க அநியாயமா நடக்குறாங்க நிம்மதி இருக்கவே இருக்காது, பயம் உள்ள வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் முன்னாடி பாயிண்ட் அழகா சொன்னாரு, சத்தியத்திலே நடத்துவார். சத்தியத்தை எப்படி நடத்துவார்? சத்திய ஆவியானவர் உள்ள வரும் பொழுது சத்தியத்தில் நடக்கும் பொழுது என்ன நடக்குமா? தேவன் நம்ம நியாயமாய் தேவன் நடத்துறார். ஹல்லேலூயா. எது நியாயமா நமக்கு கிடைக்கணுமோ ஆண்டவர் கொடுப்பார்.
ஹalleluya. அநியாயமா நமக்கு ஒண்ணு வேணாங்க. ஹalleluya. நியாயமா இருக்கு பாப்போமே. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல இல்ல, ஆண்டவர் பரலோகத்துல அழகாக நேர்த்தியாக நியாயமாய் தேவன் வழிநடத்துறார். ஹalleluya, ஹalleluya. ஆறாவது தேவன் நியாயமா நடத்துறார் பெற்றுக்கொண்டோம். ஏழாவது எப்படி நடத்துறாருன்னா வாசியுங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 42:16 எப்படி போடப்பட்டிருக்கிறது? குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர் தெரியாத பாதையில் அவரை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோலனை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்கள் செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஹalleluya. கர்த்தர் எப்படி நடத்துறார்? ஏழாவது ஹalleluya. அழகா வேதம் அழகா சொல்லுது, அறியாத வழி. ஹalleluya. எப்படி? You will not know the way. God will make the way when there seems to be no way. ஆங்கில டாக்மேனோட பாடல பாடி இருக்காரு, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்றது யார் தெரியுமா? யாரு? ஹalleluya. வழியே இல்ல. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, கிளம்பி வாங்க எகிப்தில இருந்து. எகிப்தில இருந்து கிளம்பி வாங்கன்னு சொல்லியாச்சு. சரி, மோசே சத்தத்தை கேட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. முன்னாடி பார்த்தா என்ன நிக்குது? என்ன நிக்குதுங்க? செங்கடல், ஒரு பெரிய கடல். என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாத அளவுக்கு முன்னாடி ப்ராப்ளம், அறியாத வழி. ஆண்டவர் சொல்றார் கானானுக்கு போங்க அப்படின்னாரு. இவங்க தில்ல கிளம்பி வந்துட்டாங்க. அறியாத வழி, ஒரே பிளாக். எல்லாம் குருடனை போலதான் இருப்பாங்கல்ல, எல்லாமே வழி பின்னாடி தத்திட்டு வராங்க. ப்ராப்ளம் பின்னாடி தொத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. முன்னாடி எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது. நான் என்ன செய்வேன் இது செய்வேன் விட்டு கலங்கி தவிச்சிருப்பாங்க. அவங்க வாட்டி குருடனை போல இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அறியாத வழி தேவன் அழகாக நடத்துறார். ஹalleluya, ஹalleluya. வழி இல்லாத இடத்துல வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்கிறார். ஹalleluya. He makes the way. ஆண்டவர் அழகாக வழியை உண்டு பண்ணி கொடுக்கிறார். யோசிச்சு கூட பார்க்க முடியாத வழியிலே தேவன் அழகாக செங்கடல் இரண்டாக பிரிச்சார். இயேசு ராஜா முன்னே செல்வாசன் எல்லாம் முன்னாடி போனாங்க. இது நடந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ அவங்க எகிப்தில இருந்து கிளம்பி வந்த டைம்ல 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் வனாந்தரத்துல தெரிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. எப்ப எங்க போறதுக்கு? கானான் போறதுக்கு. இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து எல்லாம் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்கல்ல. ஆண்டவர் செஞ்ச காரியத்தை திருப்பி அதே காரியத்தை யோசுவா மூலமா தேவன் நிறைவேற்றினார். ஹalleluya. யோசுவா மூலமா நிறைவேற்றார். அப்ப நடந்து வரும்போது கையில ஆண்டவர் கொடுத்த கட்டளை இல்ல. ஆண்டவர் சொல்ல வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருந்துச்சு. ரைட்? ஆனா இவர்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை கையில கொடுத்தாங்க. அந்த கட்டளை எடுத்துட்டு போயிட்டு யோர்தான்ல காலை வச்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? யோர்தான் ரெண்டா போடுச்சு. இவங்க அந்த உடன்படிக்கை பெட்டி அடித்துக்கி நிற்கும் பொழுது என்ன நடக்குது? கடந்து போறாங்க. குவியலா நிற்கும் பொழுது மீண்டுமாக ஆண்டவர் முன்னாடி செஞ்ச அதிசயத்தை மீண்டும் நடத்துகிறார். அங்கே வழி இல்ல, அறியாத வழியில தேவன் நடத்துறார். நேற்று நைட்டு நாங்க வீட்டுல உட்காந்து ஜெரோவுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. சாப்பிடும் பொழுது யூடியூப் பார்த்துட்டே சாப்பிடுவோம். யூடியூப்னா வந்து என்ன பண்ணா வந்து பைபிள் ஸ்டோரிஸ், நம்மளுடைய டேப்ல பைபிள் ஸ்டோரிஸ் ஓடிட்டு இருக்கோம். நாங்க நேற்று பார்த்துட்டு இருந்த காரியம் பார்த்தீங்கன்னா வந்து யோர்தானை கடந்து சென்று கோட்டைய எரியோ கோட்டைய சுத்தி வராங்க. சுத்தி வந்து என்ன நடக்குது தெரியுமா? அங்கேயும் வழி இல்ல, உள்ள எப்படி போறதுன்னு தெரியல. ரைட்? அறியாத வழியிலே தேவன் சுத்தி வந்தாங்க, இடிஞ்சு விழுந்துச்சு. ஹalleluya. How it is possible? எப்படிங்க நடக்கும்? கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. அறியாத வழியிலே கர்த்தர்
நடத்துவார். நடத்தும் பொழுது என்ன நடக்குமா? இருளான இடத்துல வெளிச்சம் கிடைக்கும். கோணலை செவ்வையாக்குவார். செய்து ஹalleluya ஹalleluya. வேதம் அழகா சொல்லுது எப்படி? கைவிடாம தேவன் கரம் பிடித்து தேவன் நடத்துறார். ஹalleluya ஹalleluya. அறியாத வழியிலே தேவன் நடத்துறார் கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. மீண்டும் தேவன் எப்படி நடத்துறாராம்? வாசிங்களே, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:17 சொல்கிறது. 7:17. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் அண்ட ஊற்றுகள் அண்ட தேவன் நடத்துவார். ஹalleluya. ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையிலே தேவன் நடத்துவார். தேவன் தாமே தண்ணீர் யாவையும் உடைப்பார். ஹalleluya. ஆண்டவர் எப்படி நடத்துறாரா? ஜீவ தண்ணீர் அண்டை ஓடும் ஊற்றண்டை. ஹalleluya. எதுங்க ஜீவ தண்ணீர் அண்டை ஓடும் ஊற்று? இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He is a life. Hallelujah. He is a life. நானே ஜீவ ஊற்று நானே சொல்றேன். Hallelujah. அந்த ஊற்றண்டையில வந்து நிற்கும் பொழுது, வெளிப்படுத்துற இந்த இன்சிடென்ட் யோசிச்சு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் பாட்டியை முடித்து பரலோகத்துக்கு ஏறி சென்று அவர் மத்தியில் இருக்கிறவங்க என்ன இருக்குமா? அங்க ஜீவ ஊற்று இருக்கும். அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, அங்க துக்கம் இல்ல, அங்க என்ன இல்ல? பசி இல்ல, வறுமை இல்ல, எதுவும் இல்லை. அங்க எல்லாம் என்ன? குடி மட்டும் இருக்கும். அது கூட ஆண்டவர் அழகா சொல்றாரு, கண்ணீர் யாவையும் ஹalleluya ஹalleluya. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையிலே தேவன் நடத்துறார். ஹalleluya. அது நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மீண்டு கொள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது நிச்சீவ தண்ணீர் அங்கே ஊடும் ஊற்றுல தேவனை நன்மையாய் நடத்துவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதான் வேத வசனத்தை ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிட ஆண்டவர் அழகா நடத்துறார். ஹalleluya. ஆண்டவர் நடத்துதல் எப்படி இருக்குங்க? God leads. ஆண்டவர் நடத்துறார் மெதுவாக, அழகாக, அருமையாக. ஜீவ தண்ணீர், eternal life வரைக்கும் ஆண்டவர் நடத்துறார். முடிவு பரியந்தம் இல்லைங்க, நித்திய பரியந்தம். அங்க உங்களுக்கு அழுகை இல்லை, அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் கண்ணீரை தொடச்சிட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி நடத்துறாரா? வேதம் சொல்ற அழகா சொல்லுகிறது. சங்கீதம் 143:10 வாசிக்கலாமே. 143:10 அழகா சொல்லுகிறது. உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி. ஹalleluya ஹalleluya. வேதம் அழகா சொல்லுது எப்படி நடத்துறாரா? செம்மையாய் தேவன் நடத்துறார். செம்மையான வழியில தேவன் நடத்துறார். ஹalleluya. God leads. ஆண்டவர் எப்படி நடத்துறார்? செம்மைனா என்னங்க? செழிப்பு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? திருப்தியா? ஓகே, வேற சொல்லுங்க. சிறப்பான. வேற என்ன அர்த்தம் இருக்குது? செம்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? குறை இல்லாது. செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்குதுப்பா அப்படி சொல்றோம்ல. நம்ம செம்மை தான் நம்ம எப்ப பாத்தீங்க? அப்படி பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குதுப்பா.
சமயா சூப்பரா டக்கரா இருக்கிற மாதிரி. ஹalleluya. ஆண்டவர் எப்படி நடத்துறாரா? செம்மையான வழியில தேவன் நடத்துறார். ஹalleluya. ஹalleluya. எப்படி சூப்பரான வழி. நீ யோசிச்சு கூட பார்க்க மாட்ட. நீ நம்ம யோசிச்சு கூட பார்க்காத வழியில, யோசிச்சு கூட நினைக்காத வழியில தேவன் நடத்துறார். ஏன்னா அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. நாம் அறியாத வழியிலே ஜீவ தண்ணீர் ஊற்று அண்டையிலே நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. நான் வழி அவரோட ஒப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, வேற எதுவும் செய்ய தேவையில்லை. Commit your ways unto the Lord. ஹalleluya. வழி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும், அவரே நேர்த்தியாய் தேவன் செய்து கொடுப்பார். அதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்படியே போனாலும் போயிட்டு இருக்கோம் சரிங்களா? நம்ம பெருசு நினைக்க கூடாது. நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணுமா? வழிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குற என்ன? வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் செவ்வையான வழியில் தேவன் நடத்துறார். ஹalleluya. செவ்வைனா பாரு பெர்ஃபெக்ட்டான வழி, அதுல குறையை கண்டே புரிய முடியாது. ஹalleluya. இந்த இடத்துல பாயிண்ட் ஆரம்பிச்சோம்னா அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா போய் முடியும். அங்க கோணல் கிடையாது. ஏன்னா முன்னாடி ஆண்டு சொல்லிட்டார், வழியே கோணலான தேவன் செவ்வையாக்குறார். வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்றார். ஹalleluya. ஆண்டவர் செவ்வையாக தேவன் நம்மை நடத்துகிறார். ஃபைனலா ஆண்டவர் எப்படி நடத்துறாரா? வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 50:34. அவர்களோட மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் ஹalleluya அவருடைய வழக்கை என்ன பண்றார்? அவர் நடத்துவார். வேதம் அழகா சொல்லுது, நீங்க சும்மா இருக்க அவர் உங்களுக்காக விட்டவர். ஹalleluya. முன்னாடி ஒரு பிரச்சனைங்க, நீ நின்னு ஆர்கியூ பண்ணாத. வாழ்க்கையை நடத்துறதுக்கு உன்னை விட நல்லா தெரியும். எனக்கு இது சரிதான், எனக்கு இதான் பெஸ்ட், எனக்கு இதான் பெர்ஃபெக்ட் சொல்லிட்டு நம்ம நினைச்சு ஓட தேவையில்லை. சுய புத்தியின் மேல் சாயாம, நம்ம சுயமா யோசிச்சு சாயாம ஆண்டவர் வழக்கை நடத்துவார். எப்படி நடத்துறாரு? செம்மையா தேவனாய். ஹalleluya. வழக்கை எல்லாம் அவர் நடத்துறார். நேர்த்தியாய் தேவன் நடத்தி கொடுக்கிறார். அவர் மட்டும்தான் நடத்துவார். நீங்கள் சும்மா இருங்கள். நீங்க போய் ஆர்கியூ பண்ணுங்க சொல்லல. நீங்க சும்மா இருங்க, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஹalleluya. ஹalleluya. அவர் காரியத்தை நேர்த்தியாய் தேவன் வழி நடத்தி வாய்க்க பண்றதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லி நான் கற்றுக் கொடுத்திருக்கேன். ஹalleluya. ஹalleluya. அத சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படி விதமா சொல்லுது? நாளைய சிந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்களேன். கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருப்பேன். ஹalleluya. நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை நோக்கி காத்திருக்கிறேன். ஹalleluya. அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது வழி அவர் அழகாக வாய்க்கப்பட்டார். எப்படி வாய்க்கப்பட்டார்? அதே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
சாந்த குணமுள்ளவர்கள் நியாயத்திலே நடத்தி நமது வழியை போதிக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் வழியை போதிக்கிறார். He teaches the way which we need to walk. ஆண்டவர் நேர்த்தியா நடத்துறார். நாம் செய்ய வேண்டிய வழி என்ன, காரியம் என்ன, வழியை அவருக்கு ஒப்புவிக்கணும். வழி அவருக்கு ஒப்புவிச்சா ஆண்டவர் எப்படி நடத்துறாரு தெரியுமா? 10 விதமா ஆண்டவர் நடத்துறார். முதலாவது நித்தம் நடத்துறார். ஹalleluya. இரண்டாவது மெதுவாய் தேவன் நடத்துறாரு. அப்புறம் நடக்க வேண்டிய வழியை தேவன் நடத்துறாரு. அப்புறம் மரண பரியந்தம் நடத்துறாரு. சத்தியத்தில் நடத்துறாரு. நியாயத்தில் நடத்துறாரு. அறியாத வழியிலே தேவன் நடத்துறாரு. அப்புறம் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையிலே தேவன் நடத்துறார். செம்மையான வழியிலே நடத்துகிறார். வழக்கை தேவன் நடத்துறார். அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஹalleluya. நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை எப்படி நடத்துறார் சொல்லிட்டு நாளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. I hope the time அழகா தேவன் முடிக்க தேவன் கிருபை கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக எங்களுடைய திவ்ய ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி நடத்துகிறீர் சொல்லிட்டு அதனாலே கற்றுக் கொடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான தயவு கிருபை இருக்கிற ஆண்டவரே, நீரே நல்லவர், நீரே போதுமானவர். எங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் வந்தாலும் எங்கள் வழியை உங்களுடைய பாதையை மாத்திரமே வைத்து விட்டார். நீரே காரியத்தில் வாய்க்கப்பட்டுவீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை எப்படியெல்லாம் நடத்துறீங்க சொல்லிட்டு காரியத்தை உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக வைத்துக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான தயவு கிருபை இரங்கலுக்காக நேரத்துக்காக நிகழ்த்திருக்கிற மாட்டார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீரை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நீரே எங்கள் நடந்தபடியாக எங்கள் வழிகளை உங்களுடைய கையில் எனக்கு ஒப்புவிக்க நீ கிருபை தாங்க சுவாமி. நீரே சுப்பர் நடத்துங்க. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பேராய் தனித்தனியாக ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த காலத்திலே எல்லாவற்றையும் தாழ்ந்து வைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹalleluya. இந்த மாதம் முழுவதும் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதுமே இந்த வசனம் நமக்கான வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, அவர் கிடைக்க வாய்ப்பு செய்வார். நம்ம படிப்பு மேலே நம்பிக்கை வேண்டாம். அந்த ஆஃபீஸர் வீட்டில் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கோம், அவர் பண்ணி கொடுத்துருவார், இவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். அலையா இந்த நாளில் கூட இந்த காணிக்கை பகுதிக்கு சென்றிருக்கிறோம். தம்பி சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம், அந்த பாடல் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி என்னை யோசிக்கிறதுக்கு மேலே தான் அந்த பாடல் கடைசி ஏறத்தாழ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டுக்கு சொல்றது இருந்துச்சு. வழியே இல்லாத இடங்களில் உனக்கு புது வழி உண்டாக்குவார், இருந்து போன உன் வாழ்க்கையை ஜீவ வழியாக்குவார் என்று சொல்லி கர்த்தர் செய்ய ஒன்றுமே தடைப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயமாய் நடத்துவார். தடைகளை நீக்குவார், ஜெயமாய் நடத்துவார். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை போல சங்கீதம் 37:5 பிரகாரம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்கை பண்ணுவான்னு சொன்ன வேத வாக்கின் பிரகாரம் தேவன் நம்மோடு இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறாங்க. 10 விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முதலாவது, நித்தமும் தேவன் நம்ம என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க. மெதுவாய் நடத்த போகிறாங்க, மரண பரியந்தம் நடத்த போகிறாங்க. நாம் நடக்க வேண்டிய வழியில் தேவன் நம்மை நடத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சத்தியத்தில் தேவன் நம்மை நடத்துகிறாங்க. நியாய தீர்ப்பிலே தேவன் நம்ம நடத்துகிறாங்க. அறியாத வழியில் தேவன் நம்மை நடத்துகிறாங்க. ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டையில் தேவன் நம்மை நடத்துகிறாங்க. செம்மையான வழியில் நடத்துகிறாங்க. அவருடைய வழியை, நம்முடைய வழியை அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை நீதியின் வழியில் நடத்தி அவருக்காய் எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஹalleluya Hallelujah. ஹalleluya. நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது உண்மையாகவே இவ்விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நித்தம் நடத்தி அவருடைய வழியில் நடத்துவாராக. ஹalleluya. எங்கள் அன்பின் தோப்பனை இந்த அருமையான மனமனுஷன் கர்த்தாவே, காலை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தோப்பனை கர்த்தாவே, இந்த ஆண்டை தொடங்கின நாங்கள் ராஜா 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்க என் தேவன் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் நேர் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, இந்த காலை ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தோப்பனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த காணொலி மூலியமாக என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தருடைய மன விருப்பங்களை தேவனை நிறைவேற்றுங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க நேர் கிருபை தாங்க ராஜா. விசேஷமாய் வாலிய பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய், பெரியவர்களுக்காய் நாங்கள் நம்முடைய கரத்திலே வருகிற ராஜா. கர்த்தருடைய மன விருப்பங்களை தேவனை நிறைவேற்றுங்க. இந்த வாரத்திலே ராஜா, சுகவீனமாக இருந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய், விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய், காணப்போற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கண்ட பிள்ளைகளுக்காய், காணப்போற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ராஜா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வேலைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ராஜா. பொருளாதார தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மன விருப்பங்களை தேவனை நிறைவேற்றி நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை தாங்க. அவருடைய கண்ணீர் கவலையெல்லாம் கர்த்தனை மாற்றி போட்டு என் தேவன் என்னை நித்தம் நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்திலே முன்னேறி செல்ல மாத்திரம் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவை எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. உடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானங்களையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து அம்ரச்ச கர்த்தா ஒன்றிலும் குறையில்லாமல் தேவன் நிறைவாய் அவர்களை நடத்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, குடும்பங்களை தெய்வீக சமாதானத்தை தாங்க, கிருபையை தாங்க, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளை வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிற எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.